ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்ல நமக்கு அடுத்ததா ஒரு மிகப்பெரிய இடத்த மொபைலுக்கு கொடுத்துருக்கோம். எது வேணும்னாலும் இல்லாம இருந்துருவோம். ஆனா மொபைல் இல்லாம இருக்கவே முடியாதுங்கிற மாரி இப்ப இருக்கிற சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. நம்ம மொபைல்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான அஃபிஷியலான ஒர்க்கையும், பர்சனலான டீட்டெயில்ஸையும் செக்யூர் அண்ட் சேஃப்டியா மெயின்டெயின் பண்ணிட்டு வருவோம். இவ்வளவு பாதுகாப்பா மெயின்டெயின் பண்ணிட்டு வர நம்ம மொபைல் காணாம போனா, இல்ல எவனாவது திருடிட்டான்னா நம்மளுடைய மன உளைச்சலுக்கு அளவே இருக்காது. நம்ம மொபைல்ல திருடுனவன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மொபைல சுவிட்ச் ஆஃப் தான் பண்ணுவான். சோ இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணும் பொழுது அவனுடைய போட்டோவை நம்ம பதிவு பண்ண இன்னொரு நம்பருக்கு அனுப்புற மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம மொபைல் எங்க இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்றான் அப்படிங்கிற லொகேஷனையும் நம்ம அனுப்பின இன்னொரு நம்பருக்கு ஷேர் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அவன் சுவிட்ச் ஆஃப் பண்ணனதுக்கு அப்புறமா அவன் என்ன பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அவன் என்ன பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஆடியோவையும் நமக்கு ரெக்கார்ட் பண்ணி நம்ம பதிவு பண்ண நம்மளுடைய மொபைலுக்கு அனுப்பிச்சிடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம மொபைலில் திருடினவனை உடனே ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். இதுக்கு ஒரு அப்ளிகேஷனை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணி ஹேமர் செக்யூரிட்டின்னு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஒன்று முக்கியமாக நோட் பண்ணிக்கங்க, இந்த அப்ளிகேஷனில் நம்ம எல்லா பர்மிஷனையும் எனேபிள் பண்ணி ஆகணும். ஸோ எல்லா பர்மிஷனையும் எனேபிள் பண்ணினா மட்டும்தான் கரெக்டாக மொபைல் தெஃப்ட் ஆனால் உடனே கண்டுபிடிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது ஸ்க்ரீன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மொபைலை திருடினவன் ஷட் டவுன் பண்ணான்னா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுது. இதில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மொபைலை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு பதிலாக ஏர்பிளான் மோடை செட் பண்ணாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுது. இதுலையும் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் என்ன சொல்லுதுன்னா, எல்லா பர்மிஷனையும் நம்ம எனேபிள் பண்ணி ஆகணும்னு சொல்லுது. இதில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் என்ன சொல்லுதுன்னா, கிரிமினலோட ஃபோட்டோஸையும் ஆடியோஸையும் லொக்கேஷனையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற கான்டாக்ட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லுது. இதுக்கு கீழே இருக்கிற கெட் ஸ்டார்டடை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இன்டர்ஃபேஸில் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லுது. இதில் டாப்பில் இருக்கிற எனேபிள் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் கொடுத்துருக்கிற எல்லா பர்மிஷனையும் நம்ம எனேபிள் பண்ணணும். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் ஒவ்வொன்றா எனேபிள் பண்ணுவேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி எனேபிள் பண்ணிக்கங்க.
எல்லா பர்மிஷனையும் எனேபிள் பண்ணியாச்சு. இதுல நம்ம இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாகணும். அது என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னால சொன்ன மாதிரி நம்ம மொபைல்ல யாராவது திருடின உடனே யார் திருடினாங்க அப்படிங்கிற அவங்களுடைய போட்டோவை அனுப்புறதுக்கும், அவங்க ஷட் டவுன் பண்ண பின்னாலே அவங்க பேசின ஆடியோவை அனுப்புறதுக்கும், அவங்க எந்த பிளேஸ்லேருந்து நம்ம மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிற லொக்கேஷனை ஷேர் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய இன்னொரு மொபைல் நம்பரை கொடுத்தாகணும். இந்த மொபைல் நம்பர் உங்கள் ஒய்ஃபோட தான் இருக்கலாம், இல்லை பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், ஸோ அது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். இல்லை நீங்கள் இன்னொரு மொபைல் வச்சுருந்தாலும் அந்த மொபைல் நம்பரும் கொடுத்துக்கலாம். ஆனால் ஒரே மொபைலில் 2 சிம்மை போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த செகண்ட் சிம் மொபைல் நம்பர் மட்டும் தயவு செய்து கொடுத்துறாதீங்க. இந்த அப்ளிகேஷனை வச்சிருக்கிறதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இப்போ நம்பர் கொடுக்கணும். பாட்டமில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. யாருடைய நம்பர் கொடுக்கணுமோ அந்த நம்பருடைய கான்டாக்டில் இருந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கங்க. நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ அடிஷனலாக இல்லை எனக்கு இன்னொரு நம்பர் இருக்குது அவங்களையும் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் இன்னொரு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு பின்னால் லெஃப்ட் சைடு பாட்டமில் இருக்கிற ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து ஆக்டிவாக இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா டெஸ்டிங் வேணால் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. இப்போ நான் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். நமக்கு யூஸ்ஃபுல்லாக வர பவர் ஆஃப் பட்டன் வராமல் இந்த அப்ளிகேஷனோட ஷட் டவுன் பட்டன் டிஸ்பிளே ஆகுது. ஸோ கிளிக் பண்ணுற உடனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. இனி இந்த மொபைலில் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் ஆன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற அந்த எமர்ஜென்சி நம்பர், என்னுடைய ஃப்ரெண்ட் நம்பர் இல்லைன்னா ஒய்ஃப் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த நம்பருக்கு உடனே மெசேஜ் சென்ட் ஆயிருக்கணும். இப்போ அந்த மொபைலை எடுத்து பார்ப்போம். பாருங்க, இதை நம்ம டெஸ்டிங்காக நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ எமர்ஜென்சி நம்பருக்கு நம்ம கொடுத்தோமே அந்த மொபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இந்த எஸ்எம்எஸ்ல என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மொபைலு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, இதில் 54% பேட்டரி இருக்கு, இன்டர்நெட் வந்து ஆனில் இருக்கு, உங்களுடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண லொக்கேஷனோட லிங்கையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிக்சர்னு கொடுத்து ஒரு லிங்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது யாருதுன்னா, யார் உங்கள் மொபைலை எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்களோ அந்த பர்சனுடைய ஃபேஸை இந்த ஃபோட்டோவில் டிஸ்பிளே ஆகும். நம்ம டெஸ்டிங்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த மொபைலை நம்ம ரெக்கார்ட் பண்ற மொபைலும் ஃபேனும் மட்டும்தான் இதுல டிஸ்பிளே ஆகும். பாருங்க, டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. இதில் ஆடியோன்னு சொல்லி ஒரு லிங்க் ஷேர் ஆயிருக்கு. இந்த ஆடியோவில் என்ன இருக்கும்னா, உங்கள் மொபைலில் திருடி சுவிட்ச் ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா அவன் என்னென்னலாம் பேசியிருக்காங்கிறத ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கும். நம்ம இது டெஸ்டிங் பர்பஸ்னால நம்ம எதுவும் பேசல, ஆனால் 1 நிமிஷம் வரைக்கும் இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கும். நம்ம திருடின மொபைல் ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 5 மினிட்ஸ் ஆடியோவை நம்மளுக்கு ஷேர் பண்ணுவோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணனா திருடினவன் என்னென்ன யார்கிட்ட என்னென்ன பேசியிருக்கான், மொபைல்ட்டுன்னு கிடையாது, அவர் பக்கத்து வந்து வேற யாரு கூட பேசியிருந்தாலும் சரி, அதுவும் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகி அந்த ஆடியோவும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ இந்த மாதிரி பிக்சரை பார்க்கறது மூலமா, ஆடியோவை லிசன் பண்றது மூலமா, அவங்க லொக்கேஷனை வியூ பண்றது மூலமா நம்ம மொபைல திருடுனவனை ஈஸியா ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம டெஸ்டிங்காக இந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணோம். ஆனால் இந்த மொபைல் இப்போ ஆன் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். See you soon in next video. Bye bye.